வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிறதுல ஒபேசிட்டி அப்படிங்கிறத பற்றி அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எதனால் வெயிட் போட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வெயிட்டு போடுறது ஈஸின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெயிட்டு குறைக்கிறது அதை விட ரொம்ப ஈஸி இல்லையா? போடுறது ஈஸி அப்படின்னா கண்டிப்பாக குறைக்கிறதும் ஈஸி. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அந்த வாழ்க்கை முறையில், அதை சின்னதாக கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா போட்ட வெயிட் அப்படியே நம்ம திரும்ப அப்படியே அதை குறைச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன காரணம், ஏன் இவ்வளோ பேர் வெயிட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறோம்? ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? இக்னோரன்ஸ் தாங்க, அறியாமை. அதை சொல்லவே கூடாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்போ தெரியுமா வெயிட்டை பற்றி கேர் பண்ணுறாங்க? ஒரு மேரேஜுக்கு முன்னாடி நிறைய பேர், இல்லை சார் எனக்கு பொண்ணு வந்து என்னை பார்த்துட்டு போச்சு, நீ இத்தனை நாளுக்குள்ளே இவ்வளோ வெயிட்டை குறைச்சிட்ட அப்படின்னா ஓகேங்கிறாங்க. எனக்கு நீங்கள் வெயிட் எவ்வளோ குறைப்பீங்க, ஒரு மாதத்தில் எவ்வளோ குறைப்பீங்க அப்படி தான் கேட்குறாங்க. எவ்வளோ பணம் வேணாலும் செலவு இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் குயிக்காக எனக்கு வந்து வெயிட்டை குறைக்கணுங்கிறாங்க. இல்லை சில பேர் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வெயிட்டை குறைச்சா உங்கள் முழங்கால் வலி குறையும், சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரும், பிபி கண்ட்ரோலுக்கு வரும், கொஞ்சம் வெயிட்டை அப்போ தான் இவங்க வெயிட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் குழந்தை கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தால் கூட அது ஒரு நோய் அப்படிங்கிறதே நிறையா பேர் மறந்துடுறாங்க. அப்போ முதல் காரணமே அறியாமை. ரெண்டாவது செடன்ட்ரி லைஃப். என்னது? உடல் உழைப்பின்மைங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மளை பல பேருக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய என்ன பண்ணுறோம், டெஸ்க் ஒர்க், அப்படியே உட்காந்து 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 யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க்கு மிக 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 அதிகம், குறிப்பாக இந்த இடத்துல. அப்போ உடல் உழைப்பு சார் நான் பயங்கர பிஸி, ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆஃபீஸ் ஒர்க் என்ன பண்ணாலும் என்ன பண்ண போகிறோம், ஆஃபீஸில் ஃபைல் பார்க்க போகிறோம், ஃபோன் பேச போகிறோம், அவ்வளோதான். பெரிய ஃபிசிக்கல் ஒர்க்கெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி ஒரு ஹோம் மேக்கர் வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதை மாதிரி தான். அதுவும் வந்து ஒரு பெரிய மேஜர் ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கெல்லாம் எடுக்கவே முடியாது. அப்போ இது இல்லாமல் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் வேறு எக்ஸசைஸ் தேவையா அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க் தான். கண்டிப்பாக பல பேருக்கு தேவைப்படுகிறது. ஏன்? நம்மை அறியாமல் நம்மளுடைய இன்புட் ரொம்ப ரொம்ப அதிகங்க. இன்றைக்கி ஈஸியாக வந்து என்ன சொல்லலாம், ஒரு 2 கப் காஃபி டீ குடிச்சிங்கன்னாவே ஒரு 200 கிலோ கேலரி கிடச்சிரும் நம்மளுக்கு. அதை பர்ன் பண்ணணும் அப்படின்னா மணிக்கணக்காக நடக்கணும். அப்போ நம்மளை அறியாமல் இன்புட் அதிகம், அவுட்புட் ரொம்ப குறையும். அப்போ ஃபஸ்ட்டு என்னது? அறியாமைன்னு. ரெண்டாவது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பின்மை. மூணாவது என்ன சொல்லலாம்? லேக் ஆஃப் போஸ்ட் டெலிவரி கேர் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் எடுத்த உடனே அப்படின்னா, பலர் வந்து 100 பேஷண்ட், விமன் பேஷண்ட் நான் பார்த்தா அதில் 90 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் நல்லா இருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் வெயிட் போட்டேன். ஆனால் அதை விட அதிகமாக சொல்கிறது டெலிவரி ஆச்சு அதுக்கப்புறம் வெயிட் போட்டேன், டெலிவரி தான் ரீசன் அப்படின்றாங்க. அது ஒரு காரணமே அல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவோ பேர் டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா? உடல் உழைப்பு நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப ஆக்டிவாக என்ன சொல்கிறது, ரோட் சைட்லாம் பார்க்குறோம், வேலை வாய்ப்பு எப்படி பண்ணுறாங்க. அவங்களாம் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க? உடல் பருமனுடைய இருக்காங்க? இல்லை. அப்போ ஒன்று அந்த காலத்தில் டெலிவரிக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்சாங்களோ, ஒன்று அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கணும். சில உணவில் சில பத்திய முறைகள் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு பெரிய டவலை போச்சு இறுக்கி கெட்டி வைப்பாங்க. சில கஷாயம், சில லேகியம்லாம் கொடுப்பாங்க நம்ம கிச்சனில் உள்ள மூலிகைகளை வச்சு. ஏன் அப்படின்னா எக்ஸஸாக உடம்பில் உள்ள கொழுப்பை கரைப்பதற்கும் நீர்ச்சத்தை வெளியேற்றுவதற்கும் அது சொல்லப்பட்டது. வேறு அப்படி இல்லை அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி சயின்ஸ் படி நம்ம என்ன மாதிரி எக்ஸசைஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணணுமோ அந்த மாதிரி எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ண வேண்டும். டெலிவரிக்கு அப்புறம் அப்டாமனை டோன் பண்ணுறதுக்குரிய உடற்பயிற்சிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த லேக் ஆஃப் போஸ்ட் டெலிவரி கேர் தான் மூணாவது காரணம் அப்படிம்பேன். அப்போ இந்த காரணம் மட்டும்தானா அப்படின்னா இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.